Hello friends, today's topic is volume and pitch. வாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். அந்த பாக்ஸில் ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி போட்டுக்கணும். அடுத்து ஸ்கெட்ச் பென் ஆர் பென்சில் 2 எடுத்துக்கோங்க. நான் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று மாட்டிக்கோங்க. 2 சைடும் ஒன்று மாட்டிட்டு இப்போ இந்த ரப்பர் வெயிட் பண்ணுங்கள். வால்யூம்னா என்ன? இப்போ வால்யூம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மெதுவாக ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப சவுண்டு கம்மியாக கேட்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸில் அழுத்தி கொடுக்கும்போது அதே சவுண்ட் தான் சத்தமாக கேட்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா அதே சவுண்ட் தான் அதிகமாக கேட்குது. என்னன்னா நம்ம லைட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃப்ரீக்வெண்ட் நம்ம ஒரு செகண்டில் இந்த ஏர் மாலிகுல்ஸ் 3 டைம்ஸ் போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது ஃப்ரீக்வெண்ட்டி 3ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைட் அமுக்கும்போது மெதுவாக அடிச்சுருப்போம், கொஞ்சமாக ஷேக் ஆகும். அதனால் நம்மளுக்கு சவுண்ட்ஸ் மெதுவாக ஏர் மாலிகுல்ஸ் கொஞ்சோண்டு வைப்ரேட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு சவுண்டு கம்மியாக கேட்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக அழுத்தி கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம அழுத்தி கொடுக்கும்போது அந்த ஏர் மாலிகுல்ஸ் நிறையா வைப்ரேட் ஆகுறதுனால சவுண்ட் நிறைய சத்தமாக. அடுத்தது வால்யூமில் ஃப்ரீக்வன்சியில் மாற்றம் இருக்காது. ஆனால் இப்போ இந்த ஸ்கெட்ச் பென்ஸோட டிஸ்டன்ஸை குறைச்சிட்டு படிக்கும்போது வேறு சவுண்ட் வருதில்லை. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குறைச்சா மறுபடியும் அடித்தா வேறு சவுண்ட், இன்னும் கொஞ்சம் அடித்தா அதோட வேறு சவுண்டு, இப்படி வச்சு அடித்தாலும் வேறு சவுண்டு. பிச்சுக்கு எப்படி மாறுதுன்னா இந்த இது குறைக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆயிரும், பிச்சு இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த டிஸ்டன்ஸ் குறைய பிச்சு கூடுது. அப்படின்னா 10 டைம்ஸ் போயிட்டு வரும். ஃப்ரீக்வெண்ட்லி 10 ஆயிரும். இங்கே 20, இங்கே 30, 40 அது மேலே போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.